ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீஸா தாங்க செய்ய போகிறோம். மஷ்ரூம் பீஸா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டான சாஃப்டான என்னோடய ஸ்டைல் பீஸா தாங்க நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நாம் சுடு தண்ணி தாங்க ஊற்றியே ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. மீடியமாக நம்ம வெதுன்னு தண்ணியை ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஒரு 350 மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம தண்ணியும் சுகர் லைட்டாக கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட்டு தாங்க ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஈஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஈஸ்ட் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். நம்ம ஈஸ்ட் நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம மைதா தான் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மைதா தான் ஆட் பண்ணுறோம். 1/2 கிலோ மைதாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு கொஞ்சமாக 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் ஊற்றி செய்யலாம். நான் பார்த்திங்கன்னா பட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். பட்டர் ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா பீஸா ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் நான் பட்டர் தான் ஆட் பண்ணி செய்கிறேன். அதனால் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு உப்பும் பட்டரும் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா பிசையணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஈஸ்ட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஆட் பண்ணி பிசைய போகிறோம். ஈஸ்ட் பாருங்கள் நல்லா எப்படி நம்ம கலந்து வச்சதை விட நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம கையிலே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக நம்ம மாவை பிசைகிறோமோ அந்தளவுக்கு நல்லா பீஸா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் பார்த்தா கையில் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு கவுண்டர் டாப் மேலே போட்டு நல்லா பீஸா மாவு நல்லா இழுத்து நல்லா பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நம்ம இழுக்கிறப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுன்னு இருக்க மாதிரி கொஞ்சமாக லைட்டாக மாவு மேலே தூவி மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்தளவுக்கு பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா இழுத்து பிசையணுன்னு. அப்போ தான் பீஸா ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு நம்ம ஒரு காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடி எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா மாவு பொங்கி வந்ததும் நமக்கு ஒட்டாமல் நம்ம பவுல்லேருந்து எடுக்க முடியும். அதனால் நல்லா ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நம்ம அந்த பவுலில் போட்டு ஒரு பிளேட் போட்டு பிளேட்டை நல்லா கப்புன்னு மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு நம்ம ஒரு பவுலில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா 2 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் நம்ம பீஸா ரொம்பவே சாஃப்டாக வரும். குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம மாவு மேலே ட்ரை ஆகாத மாதிரி கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி மேலே நம்ம தொடவிக்கலாம் மாவு மேலே. இப்போ பிளேட்லேயும் பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி நம்ம க்ரிப்பாக மூடி வைக்கலாம் காற்று போகாத அளவுக்கு. நம்மளோட மாவு ரெடி ஆகிட்டே இருக்கும். அதில் நம்ம போய் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் தான் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு. அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் நல்லா மஷ்ரூமை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு குடமிளகா பெரிய வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம பீஸா சாஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 வரமிளகாயை நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வரமிளகாயை ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண மாவு என்னமோ ஒரு சூப்பராக பொங்கி வந்துச்சு பாருங்கள். பிளேட்டுக்கு வெளியவே வந்துருச்சு. அந்தளவுக்கு நல்லா மாவு பொங்கி வந்துருச்சு.
இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் மறுபடியும். மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக, கை வைக்கவே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்துருச்சு. இப்போ மாவை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓடிஜியில் தான் செய்ய போகிறோம். ஓடிஜி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 220 டிகிரி செல்சியஸில் பேக்கில் வச்சுருக்கோம். இப்போ வந்து அவன் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பீஸா சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச வரமிளகாயை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப ரொம்பவே இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாம் வந்து ரெடி பண்ண பீஸா சாஸையும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா நாங்கள் காரமாக வேணுங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க 2 சாஸையும். இதை தான் நம்ம வந்து பீஸா மேலே அப்ளை பண்ண போகிறோம். நாம் பார்த்திங்கன்னா இப்போ பீஸாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பீஸா வந்து நல்லா அந்த நம்ம பவுலில் ஒட்டாமல் வரதுக்கோசரம் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பவுலில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். நல்லா வந்து இந்த ட்ரேயில் வந்து சுற்றியும் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை மாவு வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதில் மேலே அப்படியே தூவி விட்டு நம்ம எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற அளவுக்கு நாம் மாவு போட்டுக்கலாம். கேக் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம பவுலை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 பீஸா தான் ரெடி பண்ண போகிறோம். 3யுமே பார்த்திங்கன்னா நம்ம அட் அ டைமில் வச்சு நாம் வந்து பேக் பண்ண போகிறோம். நம்ம பீஸா மாவை எடுத்து கொஞ்சமாக எடுத்து ஒரு தோசை பதத்துக்கு பார்த்திங்கன்னா நாம் அதில் டிப் பண்ணி வைக்க போகிறோம். சைடு பார்த்திங்கன்னா திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் பீஸாவுக்கு. நடுவில் பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து இதே மாதிரி நம்ம மாவு வந்து போட்டு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் மாவு வந்து நல்லா நம்ம சைடில் பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு இருக்கணும் மாவு திக்னஸாக. நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் பீஸா வந்து நல்லா வெந்து சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நம்ம பீஸாவெல்லாம் குத்தி விடணும். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சாஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மாவில் வந்து உங்களுக்கு உள்ளே நல்லா இறங்கி வரும் வெந்து வரப்போ. அதனால் நம்ம வந்து ஃபோக் ஸ்பூனில் இந்த மாதிரி நம்ம குத்தி விடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண சாஸை வந்து பீஸா மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் வந்து லேயராக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சாஸ் மேலே வச்சுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா சாஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதிகமாகவே சாஸ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பீஸா வந்து நம்ம சின்னதாக நம்ம கட் பண்ணி நம்ம மேலே வந்து சாஸ் சுற்றி வைக்க போகிறோம். சீஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் கட் பண்ணதை வந்து மேலே கரெக்டாக அழகாக ஒவ்வொரு லேயராக நம்ம வச்சுக்கலாம். இப்போ குடமிளகா தான் நம்ம வைக்கிறோம். குடமிளகா, மஷ்ரூமு, ஆனியனு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீஸாவுக்கு நல்லாயிருக்கும்.
அவ்வளோதாங்க, நாம் கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் மேலே வந்து வச்சாச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம சீஸை வந்து கட் பண்ணி அழகாக லேயராக மேலே அடுக்கிக்கலாம். இப்போ வந்து நாம் பேக் பண்ணுறப்ப இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி அழகாக வந்து வெஜிடபிள்ஸில் மோல்டிங் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவன் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 3 பீஸாவையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றாவே தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம 200 டிகிரி செல்சியஸில் பேக்கில் வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீஸா ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம பீஸா சூப்பராக எப்படி நல்லா உப்பி எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்துக்கலாம். அந்த சீஸ்லாம் பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகி அப்படியே நம்ம பீஸாவோட நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இப்படி கத்தி வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா நம்ம கத்தியில் வந்து ஒட்டாமல் வரணும் மாவு, அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அழகாக எடுக்கிறப்பே அந்த பீஸா ட்ரேலேருந்து சூப்பராக வெளியே வரும் பாருங்கள். அப்படியே எடுக்கிறப்பவே ரொம்பவே அழகாக நல்லா இருக்குல்ல, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நல்ல காரசாரமான பீஸா ரெடி ஆகிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் தான் போட்டிருக்கேன். கஸ்தூரி மேத்தியும் சில்லி ஃப்ளெக்ஸும் மேலே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பீஸா வந்து நான் கட் பண்ணி காட்டுற பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. நல்லா சீஸ் வந்து மெல்ட் ஆகி நல்லா நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி நான் காட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.